இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4க்கான பேக் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி. ஓகேவா? இந்தியன் பாலிட்டி புதுசாக பார்க்குறவங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குன்ட்டு. புதுசாக பார்க்குறவங்க சும்மா எடுத்து புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த சிலபஸ்க்கு உண்டான டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்படின்ட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க. சரியா? அதை நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் கைப்பட எழுதினா தான் உங்களால் படிக்க முடியும். நீங்கள் வெறும் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேவா? பிடிஎஃப் எடுத்து வச்சுக்குவோம். எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்து கடைசி அதை எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் நீங்களாம் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க அல்லது புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வீடியோ யூனிட் 6க்கு போட்டிருப்போம். யூனிட் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 20 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அதில் 20 கொஸ்டின் இருக்கும். இதில் ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 6ல் 20 கொஸ்டின், யூனிட் 4ல் ஒரு 15, யூனிட் 5ல் ஒரு 20. நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கொஸ்டின் வருது. ஓகேவா? இதில் ஒரு 55 கொஸ்டின், தமிழில் ஒரு 100 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின். இது பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 170 கிட்ட வந்துடும். 180 வந்துடுது. சரியா? அப்புறம் யூனிட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஹிஸ்ட்ரி, இது படித்தா ஒரு 10 கொஸ்டின், 190. அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி, அதில் ஒரு 5 கொஸ்டின், ஜியாகிரஃபியில் ஒரு 5 கொஸ்டின். ஓகேவா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிக்கவே படிக்காதீங்க. ஒரு 5 கொஸ்டின் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு போட்டால் கூட ஒரு 2-3 கொஸ்டின் கரெக்டாகும். 2 கொஸ்டின் கரெக்டாகும் ஒன்றுமே தெரியாமல் போட்டாவே. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவி. சரியா? ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ் தனியாக படிக்கணும், கெமிஸ்ட்ரி, பாட்னி ஜுவாலஜி 5 கொஸ்டின் தானே அதில் டோட்டலாக 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது இந்தியன் பாலிட்டி. 15 கொஸ்டின் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா தமிழ் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேவா? ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின் வரும். அதில் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்து மேக்ஸ் டெய்லியும் தமிழ் படிச்சுக்கிட்டு மேக்ஸ் ஒரு 1 hour 2 hours படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? மேக்ஸ் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். மொத்தம் ஒரு டாபிக் எடுத்துகிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ரொம்ப என்ன பண்ண தேவையில்லை, போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க தேவையில்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்புறம் டைம், இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணுறது. இவ்வளோ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 5 மாடல் 5-6 மாடல் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அது டெய்லி ஒரு 1 hour 1.5 hour படிச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு மேக்ஸ் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிச்சுக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜ். சரியா? பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இது படித்தோன்னா ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிங்க. அப்புறம் ஏபிஜிபி, கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் நம்பர்ஸ் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூடில் ஒரு 15 கொஸ்டின் தான் வரும். ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டின் வரும். டோட்டல் 25. இதை படிச்சிங்கன்னா 125க்கு ஒரு 119-20 அவ்வளோ எடுக்கணும். சரியா? அவ்வளோ எடுத்தால் தான் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் 125க்கு 105 106லாம் எடுத்திங்கன்னா வராது. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க தமிழும் மேக்ஸும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு என்ன பண்ணுறீங்க, யூனிட் 6 அது படிக்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பாலிட்டி படிச்சுக்கோங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த முகல்ஸு, டெல்லி சுல்தானு இது படிக்கணும். சரியா? அது கொஞ்சம் கம்மி தான். அதில் ஒரு 5 மார்க் வரும். அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அதுவும் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னா எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும்னா சிலபஸ் வச்சுக்கிட்டு இது படிக்கணுமோ, ஈஸியாக இது நம்மளுக்கு ஒரு புக் எடுத்து பார்த்தே நம்மளுக்கு இது படிக்கணும்னு தோணும், திடீர்னு தோணும், அது படிங்க. அதுக்குன்னு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எடுத்து வச்சிடாதீங்க. சரியா? லாக் ஆகிடும். அதனால் இந்த இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அந்த யூனிட் 6 ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி அது. அப்புறம் மேக்ஸ் டெய்லியும் படித்து தான் ஆகணும். அப்புறம் தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழுக்கு தான் அதிக டைம் கொடுக்கணும், தமிழ் மேக்ஸுக்கு. இதில் 125க்கு நீங்கள் ஒரு 120 எடுத்துட்டிங்கனாவே ரிமைனிங் ஒரு 50 கொஸ்டின் 170 ஒரு 75 அப்படி எடுத்துட்டாவே கொஞ்சம் நட்டம் 95% போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேவா? இப்போது இந்தியன் பாலிட்டி பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட அரசியல் அமைப்பு. இது புக்கில் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு பாருங்கள் எங்கே இருக்குன்னா 6th சோசியல் டேர்ம் 2ல் லெசன் 2, 10th சோசியலில் லெசன் 1, 12th பாலிட்டியில் லெசன் 1. ஓகேவா?
நீங்கள் எப்படி படிக்கணும்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம்னா இந்த 3 புக்கு தேவை நம்மளுக்கு. 6th சோசியல் டேர்ம் 2, 10th சோசியல், 12th பாலிட்டி. ஓகேவா? இந்த 3 ஸ்டாண்டர்டில் உள்ள பாயிண்ட்டையும் நம்ம கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் படித்து எப்படி பாஸ் பண்ணேன்னா இப்படி தான் படித்தேன், இந்த மாதிரி தான் படித்தேன். அதே மாதிரி பிடிஎஃப் அவ்வளோவா எடுக்க கிடையாது. சரியா? ஏன்னா ஏகப்பட்ட பிடிஎஃப் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அத்தனையும் எடுத்து உட்காந்து படித்து இதை படிக்கிறது அதை படிக்கிறது குழம்பி போயிடும். இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, எதுலேயும் மாறாது, சேஞ்சஸ் இருக்காது எந்த நோட்ஸ்லேயும். ஓகேவா? நாமளே நோட்ஸ் எடுங்க, எது மார்க்குதோ அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், நல்லா வால்யூம் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் முடிக்கணுமா? அடுத்த ப்ரீஎம்பிள் டு த கான்ஸ்டியூஷன். இந்தியாவோட கான்ஸ்டியூஷனோட ப்ரீஎம்பிள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க, எப்பப்போ ஆட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு சோசியலிஸ்ட், செக்யூலரிசம் இதெல்லாம் நம்ம ப்ரீஎம்பிள் 1947 ஆட் பண்ணாமல் 1947 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் ஒரு 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ப்ரீஎம்பிள் பற்றி நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டி லெசன் 3, 10th சோசியல் லெசன் 1 இருக்கும் ப்ரீஎம்பிள் பற்றி. அப்போ அப்படி தான் இருக்கணும். இப்போ ப்ரீஎம்பிள் நீங்கள் படிக்கிறோமா, அப்போ இந்த லெசன் 3ல் உள்ள அந்த டாபிக்ஸ் இருக்கும், ப்ரீஎம்பிள் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th சோசியல் லெசன் 1ல் ப்ரீஎம்பிள் பற்றி இருக்கும். அதை படிச்சுட்டு அது சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு salient features ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி எழுதியிருக்காங்க, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி அடிப்படையில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். அது 10th சோசியல் லெசன் 1, பாலிட்டி லெசன் 4, 12th பாலிட்டி லெசன் 1ல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனியன், ஸ்டேட், டெரிட்டரி. இது பார்த்திங்கன்னா லெசன் 1, 12th பாலிட்டி லெசன் 1 and 7ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப். சரியா? லெசன் 8th சோசியல் லெசன் 2, 10th சோசியல் லெசன் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி படிக்கணும். எத்தனை ரைட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். வித் ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அதுக்கான கொடுத்துருப்பாங்க, மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். பார்த்திங்கன்னா 10th சோசியல் லெசன் 1, 9th சோசியல் லெசன் 3, நெக்ஸ்ட்டு 11th பாலிட்டி லெசன் 4ல் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேஷன், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? பார்லிமெண்ட்டை பற்றி படிக்கணும். அப்புறம் யூனியன் யார் யார் வரா, பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, சரி அதுக்கு கீழே உள்ள மினிஸ்டர், அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களோட டியூட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் பற்றி. இது நாள் முடிஞ்சா இதில் ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர், கவர்னர் இவங்களை பற்றி வருவாங்க. இது கவர்னர் பற்றி படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, யார், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கவர்னருக்கும் அடிக்கடி பிரச்சனையாகுது. அதனால் கவர்னர் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் ஒரு 5 இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அவர் யார் யார் அப்பாயின்ட் பண்ணுவார், அவருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பாக கேட்பாங்க, கவர்னர் பற்றி கேட்டுருவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜ்க்கான போட்ட கமிட்டிஸ் என்னென்ன, சரியா? பல்வந்த் ராய் மாய் கமிட்டி, ஒரு 6 கமிட்டி இருக்கும். சரி, அந்த கமிட்டி எப்போ போட்டாங்க, அவங்க என்னென்ன சஜஸ்ட் பண்ணாங்க, அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கமிட்டியோட இயர்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படி தான் கேட்டிருப்பாங்க. இந்த கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி எந்த வருஷம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது சிம்பிளாக தான் இருக்கும். இது கிடைக்கலைன்னா இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 3 லெசன் 2ல் இருக்குது, 9th சோசியல் லெசன் 5ல் இருக்குது, 11th பாலிட்டி லெசன் 2ல் இருக்குது. ஓகேவா? 11th பாலிட்டி லெசன் 12ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இதுவும் இப்போது கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். சரியா? என்னென்ன கவர்னர் ப்ராப்ளம் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப். சரியா? இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான ரிலேஷன்ஷிப் பற்றி, ஜிஎஸ்டி பற்றிலாம் நம்மளுக்குலாம் இப்போவே அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நியூஸில். ஆசமெல்லாம்
தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இப்போ பாருங்கள், இதில் வந்து எது கேட்பாங்கன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒரு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அது யாரோட தலைமையில் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, அதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. அந்த எஜுகேஷன் பாலிசியை பற்றி கூகுளில் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கேட்டுருவாங்க. கொஷின் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த சிலபஸில் உள்ள டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாபிக் புக்கில் இருக்குது நம்மளுக்கு, சரியாக புக்கில் கிடைக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போது புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு இது சம்மந்தமாக இப்போ கரண்ட்டாக நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும். இப்போ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஸ்டாலின் கூட என்ன பண்ணார், இந்த ஆந்திரா, கேரளா, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு எதுக்கு பண்ணார், நம்மளோட உரிமைகளை அவங்க வந்து இது பண்ணுறாங்க, தரமாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மீட்டிங்லாம் போட்டார் பார்த்தீங்களா. அப்போ அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தான் அது. சரி, அது சம்மந்தம் கேட்டு வச்சுருப்பாங்க. அவன் ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ அதனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பாதிக்கப்படும், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பாதிக்கப்படுவாங்க. சரியா, அதை பற்றி வேணாம். அப்போ அதை படிச்சுக்கோங்க. எஜுகேஷன் பாலிசி எப்போ கொண்டு வந்திருக்காங்க, அந்த கமிட்டி யாரோட தலைமையில் இருந்துச்சு, அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, பை பார்ட்டி சிஸ்டமா, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டமா, அதை பற்றி. அப்புறம் எலெக்ஷனுக்கு உண்டான ஆர்டிக்கல் என்ன, இப்போ நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குது, அதை பற்றி கேட்கலாம் அல்லது கேட்காமையும் போகலாம். இப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க, கரண்ட்டாக இருக்கக்கூடிய இஷ்யூ தான் நம்ம கேட்குறோன்ட்டு அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க, பேக்கில் போய் கேட்டுருவாங்க. நம்ம ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம், அவங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டு வச்சிடுறாங்க. ஓகேவா. இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்புறம் சிம்பிள், இப்போது எலெக்ஷன் ஒவ்வொரு கட்சிக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நேஷ்னல் பார்ட்டி ஒரு 6-7 இருக்கும். சரி, அது அந்த பார்ட்டியோட சிம்பிள்ஸ் எம்பளம் அது மேட்ச் கரெக்டாக பார்த்துங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுருந்தாங்க. சரியா, அதை பற்றி. அது 7th சோசியல் லெசன் டேர்ம் 1 லெசன் 2, 9th சோசியல் லெசன் 1 and 2, 11th பாலிட்டி லெசன் 5, 10, 11, 14. ஓகேவா. அந்த நம்மளுக்கு இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா, சயின்ஸுக்கு தொற்றாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி டச் பண்ணிடாதீங்க. சரியா, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி இன் இந்தியா. எப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் பற்றி எப்போ கொண்டு வந்தாங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு 2 ஹைகோர்ட்டு காமனாக இருக்குது, அதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10th அது இப்போ யார் ஜட்ஜாக இருக்கா, ஓகேவா, அதை பற்றிலாம் கேட்பாங்க. ரொம்ப போட்டு ஏகப்பட்ட நோட்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி படிக்காதீங்க. புக்கில் உள்ள டாபிக்ஸ் ஃபுல்லாக முடித்தாவே நம்ம ஒரு 60% முடித்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணால் போதும். அது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் லெசன் 2 and 3, 8th சோசியல் லெசன் 1 and 7, 12th பாலிட்டி லெசன் 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரூல் ஆஃப் லா. சரியா, இது 12th பாலிட்டி லெசன் 4ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர், லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். இது புக்கில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. லோக்பால் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு லோக்பால், லோக் ஆயுக்தாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்புறம் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th சோசியல் டேர்ம் 3 லெசன் 1ல், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ் 7th சோசியல் டேர்ம் 3 லெசன் 2ல். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் பற்றி, ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர் 8th சோசியல் லெசன் 4, 9th சோசியல் லெசன் 3. ஓகேவா. புதுசாக இப்போ தான் படிக்க போகிறவங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. ஓகேவா. வேறு அது எதுவும் எடுத்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கடைசி எல்லாமே எடுத்து வச்சுருப்போம், ஆனால் எதுவுமே படிக்க மாட்டோம். சரி, அப்படி போயிட போகுது. ஸ்கூல் புக்கில் உள்ளது படிங்க. மார்க் எது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது படிங்க. சரியா, ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கணும் 100. சரியா, அடுத்து மேக்ஸ், அதான் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், அது ஒரு 25. இந்த 125ல் ஒரு 119, 120, 118 கூட வச்சுக்கோங்க. ஒரு 7 கொஷின் எப்படி போயிட்டு போகுது. சரியா,
இது 120 வச்சுக்கணும் சரியா. 120 நெக்ஸ்ட்டு பாலிட்டி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் படிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதில் ஒரு 20 இருக்கா. நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் ஒரு 15 எவ்வளோ, இந்த இதில் ஒரு 18 வச்சுக்கோங்க. ஒரு 18 அல்லது 17 வச்சுக்கோங்க. இதில் பாலிட்டியில் ஒரு 12 to 13 ஒரு 2 கொஷின் தப்பாயிடும் சரியா. 30 150 எடுத்துடலாம் ஓகேவா. 120க்கு இதை போட்டாவே குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம். 150 போட்டால் குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா. குரூப் 4க்கு இது வராது. குரூப் 4க்கு இன்னும் ஒரு 30 கொஷின் ஆச்சு, ஒரு 175 எபோனாச்சும் எடுக்கணும் அல்லது 170 எபோ எடுக்கணும் குரூப் 4க்கு. இது போட்டாவே குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம். இது வெறும் 4 யூனிட் என்ன, தமிழ், மேக்ஸ், ஆப்டிட், ரீசனிங்கு, பாலிட்டி, இந்த யூனிட் 6 சரி. என்னென்ன இருக்குது, ஜாகிரஃபி 10th படித்தாவே போதும். அதனால் மார்க் எந்த யூனிட்டுக்கு அதிகமாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க ஓகேவா. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அல்லது ஏன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம படிக்க முடியும். வெறும் பிடிஎஃப் எடுத்து வச்சு எல்லாமே பிடிஎஃபாக தான் கிடைக்கும் ஓகேவா. பிடிஎஃபாக எல்லாமே கிடைக்கும், எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது நோட்டில் எழுதிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. யூனிட் 6க்கான வீடியோ போட்டிருப்போம், வேர் டு ஸ்டடி யூனிட் 6க்கு. அதுவும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி பார்க்கலாம். தேங்க்யூ.